அப்புறம் இன்னும் ஒரு நாள் என்ன பெரும்பாலும் ஏதோ நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு சாமியாருடைய சமாதி இருக்குதாமா, ஏராளமான கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, வாங்க நாமளும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அரசரை கூட்டி போனாங்க. கூட்டி போயாச்சு. இதில் எத்தனையோ இது வரைக்கும் ஏராளமான பேருடைய காரியம் நிறைவேறி அந்த பொண்ணையும் பொருளையும் வைரத்தையும் மாணிக்கத்தையும் மாறி எத்தனை கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்கிறேன். அரசர் கீழே வந்து கும்பிடுறாரு. உடனே பேர் பார்த்து கும்பிட்டாரு. அப்புறம் சரி நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்கிறேன், நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் அனைத்தும் நடக்குதுன்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் நின்றுங்கன்னாரு. கொஞ்ச நேரம் நின்றுட்டாரு. அங்கேயே நின்னார். அங்கே இருக்கிற 4 ஆளை கூப்பிட்டு, டேய் இங்கே வாங்கடானார். வந்தான். இந்த மேலே இடிக்கிறானார். வேண்டாங்க, இது பெரிய மகானுடைய சமாதி சொன்னீங்க, நீ பேசாம நான் இடிக்கணும், உள்ள இருக்கிற மகானை வெளியே எடுக்கணும் அப்படின்னாரு. உடனே அப்புறம் மேலே இடித்தாங்க. மேலே இடித்து உள்ளே இருந்து ஒரு பட்டு துணியால் சுத்தப்பட்ட மூட்டையை எடுத்துகிட்டு வந்து உள்ளே எதை இருந்தாலும் கொண்டு வந்து அரசருக்கு காணிக்க கூட பண்ணார். உடனே அரசர் அங்கேயே இருக்கிறார். இப்போ அங்கேயே இருக்கிறாரு. உடனே நான் கை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த உள்ளே இருந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து அக்பருக்கு முன்னால், இதுதாங்க மகா, இதுக்குள்ளே இருந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உடனே அரசர் வந்து பார்த்தாரு. அவருடைய செருப்பு தான் அதுக்குள்ளே இருக்குது. அரசே, நம்பிக்கையினால தான் எல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னோம்னா நீங்களும் இங்கிட்டு விழுந்து கும்பிட்டீங்க, நானும் விழுந்து கும்பிட்டேன், இந்த வழியில் போகிறவங்க எல்லாம் கும்பிட்டாதவங்க நம்ம காரியத்தை நிறைவேற்றிட்டான். அப்போ நம்பிக்கை தான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கடக்க உதவுகிறது. இந்த நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை. நமது உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையினார்.